இப்ப என்ன கேட்குறேன் சார், இப்ப நீங்க ஒரு ஒரு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய படம் எடுக்குறீங்க. 300 கோடி, 100 கோடிக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடியூசர் அவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ ஒரு 5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2 படம் எடுக்கலாங்கிற மாரி அது தோன்றது இல்லையா? இல்ல அதுல பிராக்டிகலா சிக்கல் இருக்குதா? எந்த சிக்கலும் இல்ல. எதுவுமே கிடையாது. தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு பெர்சனலா ஐடியா இருக்கா? சின்ன படம் எடுக்கணும் நெறைய வருஷம். நிச்சயமா, நிச்சயமா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது முகம் நம்ம பண்ணது இல்லையா? ஆமா. முகம் பண்ணேன். வண்ண வண்ண பூக்கள் பண்ணேன். ஓகே. அப்புறமா வந்து இந்த திருமகன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து புன்னகை பூவே பண்ணேன். எல்லாம் சின்ன படம் தான். ஒரு ஒரு பிரின்சிபல் சொன்னாரு. தமிழ்நாட்டுல வந்ததுல ரொம்ப முக்கியமான படங்கள்ட்டு ஒரு ஒரு டாப் 5 படங்கள் வந்து லிஸ்ட் கிழக்கு சிமிழும் சின்ன படம் தான். அன்னைக்கா மால் சின்ன படம் தான். பட் பாரதி ராஜா சார் இருந்தார்ல அதுல. அதுக்கு முன்னாடி அவருடைய 5 படங்கள் வந்து மிகப்பெரிய வசூலை இழந்த படம். அந்த நேரத்தில் நான் கதையை நம்பி தான் இந்த படம் அவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை இப்போ முகம் வந்து கமர்ஷியலா பெருசா போயிருக்குமான்னு தெரியல. இல்லை முகம் வந்து தெரிஞ்சே இது அவார்டு வாங்கணும். இன்டர்நேஷனல் மூவி. அதுக்காக தான் ஞானசேகரன் சாரை பார்த்து எனக்கு ஒரு விருது வாங்கினேன், நீ எடு மன்னவன் பூக்களுக்கு அப்புறம் இதை எடு. அதுக்காக எடுத்து. ஆமாம். ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு அப்படி ஒன்று வேணும்னு? இல்லை ஒரு நமக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நேஷனல் விருது வரணும்னு ஆசை. இப்போ எனக்கு வண்ண வண்ண பூக்கள் வந்தது. அந்த சபை ஏறும்போது இருக்கிற ஒரு கௌரவமும், அசுரனுக்கு வந்தது கௌரவமும், அந்த மாதிரி வரதான் செய்யும். இப்போ திருப்பி அது மாதிரி படம்லாம் பண்ணணுங்கிற ஐடியா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவேன். ஸ்டோரி இருக்கிறவங்க வந்து சொல்லலாம், அவங்க ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஐடியாவில் இருக்கீங்க சின்ன படங்கள்.